மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எம்ஜிஆரோட நினைவு நாள்ல எக்கு தப்பா சிக்கிருக்கிறாரு அண்ணாமலை. இதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ஒரு எம்ஜிஆருடைய ஃபோட்டோ, எம்ஜிஆரோட நினைவு நாளில் அவருடைய ஃபோட்டோவுக்கு வந்து மாலையெல்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த மாலையை ஒரு ஆடு வந்து மேயக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இன்னைக்கு பெரிய அளவில் போயிருக்கு. இந்த மாதிரி தான் எம்ஜிஆருடைய பெயரையும் எம்ஜிஆருடைய பெயரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளையும் ஆட்டையை போடுறதுக்காக அண்ணாமலை பிளான் போட்டிருக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 37வது நினைவு நாள் நேற்று டிசம்பர் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டுச்சு. இதுல பார்த்தோம்னா அண்ணாமலை இதுக்காக நான் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு மோடியும் எம்ஜிஆரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோடியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு ஒரு ஒப்பீடு காட்டியிருக்கிறாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்படி எம்ஜிஆரையும் மோடியும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசுனதுல அதிமுக சொந்தவங்க செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி எம்ஜிஆரும் வந்து ஒரே மாதிரி குணம் கொண்டவங்க, 2 பேருமே எளிமையான பின்னணியில இருந்து வந்தவங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து ஒரு எளிமையான பின்னணியில இருந்து வந்தவங்க. நேர்மை, அவங்களுடைய ஒரு கடினமான உழைப்பு, மக்கள் மேல கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீராத அன்பு, தாம் பட்ட கஷ்டத்தை மக்கள் எந்த காலத்திலையும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரம் முழுக்க மக்களுக்காக பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாடு மக்களுக்காக படாத பாடுபட்டாரோ அந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடிஜி பாடுபட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எம்ஜிஆரும் மோடிஜியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரையும் மோடிஜியையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலை பேசின இந்த விஷயத்தை பார்த்து அதிமுக காரவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. ஏம்பா இது ரெண்டும் உனக்கு ஒன்னா, இதையா நீ கம்பேர் பண்ணி பேசுவோன்னு சொல்லி அதிமுக காரவங்க டி ஜெயக்குமார் உட்பட எல்லாருமே செம்ம கடுப்பாயிட்டாங்க. இல்ல கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி வேணா. எம்ஜிஆர், அண்ணா, பெரியார் இவங்களுடைய தத்துவத்தை முழுக்க ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தின் அடிப்படையே வாழ்ந்த ஒரு தலைவர் எம்ஜிஆர். என்னைக்குமே எம்ஜிஆருடைய அவர் திரைப்படங்கள்லையுமே சரி, அவருடைய அரசியலுமே சரி, எந்த ஒரு இடத்துலையுமே மக்களை ஜாதியால பிரிக்கிறதோ, மக்களை மதத்தால பிரிக்கிறதோ, இல்ல ஜாதியை வச்சு மதத்தை வச்சு நம்ம அரசியல் செய்யறது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எந்த ஒரு காலத்திலுமே அப்படி ஒரு கொள்கை பக்கம் போனதில்லை. காரணம் அவர் அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனா மோடிஜியோட அரசியல் அந்த மாதிரியா? மோடிஜி வந்து சாவர்கரையும் கோல்வார்கரையும் தனக்கான வழிகாட்டியா எடுத்துக்கிட்டவர். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் பார்த்தோம்னா எந்த காலத்திலுமே மக்களை சாதியாவோ மதத்தால பார்த்தது இல்லை. ஆனா மோடிஜியோட அரசியலை பாருங்க. இங்க இடஒதுக்கீடுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இடஒதுக்கீடு எதுக்குன்னா சாதியின் பேர்ல மக்களை இங்க ஒடுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல மேம்பட்டு வரணுங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடு ஒரு சிஸ்டமே கொண்டு வந்தது. ஆனா மோடிஜி என்ன பண்ணாரு, பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய மாசம் 65,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஏழைங்க இருப்பாங்கல்ல, அந்த ஏழைங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி சாதி ரீதியான இடஒதுக்கீடை பாக்குறத விட்டுட்டு பொருளாதார ரீதியா அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு நம்ம மோடிஜி. அது இல்லாம குஜராத் மாதிரியான மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அங்க பட்டேல் சமூகத்தோட மக்களுடைய ஓட்டு ரொம்ப அதிகம். பட்டேல் சமூகத்துடைய ஓட்டு தான் அங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட்டு. அந்த பட்டேல் சமூகத்துடைய ஓட்டை கவர் பண்ணுங்கிறதுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு சிலையெல்லாம் வச்சு இப்படி ஜாதிய அரசியலை பின்புலமா வச்சுக்கிட்டு மோடிஜி இந்த மாதிரி எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு. இது இல்லாம மத ரீதியா மக்களை பிளவுபடுத்துறது, மத ரீதியா மக்கள்கிட்ட ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறதுன்னு சொல்லி இந்த மத ரீதியா மக்களை பிளவுபடுத்துறது தான் தனக்கான அரசியலுக்கான அடிப்படையை வச்சிருக்காரு மோடிஜி. அப்ப இந்த மோடிக்கு எம்ஜிஆருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இது இல்லாம நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா கூட இப்ப எம்ஜிஆர் வந்து தன்னோட சொந்த காசை பயன்படுத்தி ஏழை மக்களுக்கு பல வகையான உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கூட ஏழை மக்கள் எல்லா வகையிலும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்துணவு திட்டம் திராவிட ஆட்சி காலத்துல இருந்து, அந்த காலத்துல நீதி கட்சியோட காலத்துல இருந்து சத்துணவு திட்டம் வந்தது. அந்த சத்துணவு திட்டம் தன்னோட ஆட்சியில இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சத்துணவு திட்டத்தை இன்னும் பெரிய அளவுல மேம்படுத்தி எப்பவுமே வறுமை ஒரு மனுஷனை எங்கேயுமே தடை செஞ்சிடக்கூடாது, ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கோ அவனோட கல்விக்கோ வறுமை எந்த இடத்துலயுமே தடையா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏழை மக்களுடைய மேம்பாட்டுக்காக எம்ஜிஆர் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா மோடிஜி அப்படியா?
மோடிஜி கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அதானிக்கு அம்பானிக்கு மட்டுமே நலத்திட்டங்களா இருக்க தவிர சாமானிய மக்களை பத்தி அவர் நினைச்சு பாக்குறதே கிடையாது. ஒண்ணுமில்ல, ஒரு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் ஒரு திட்டம் கொண்டு வராரு. சாமானிய மக்கள் பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறாங்க, ஏதாவது அவசரத்துக்கு தேவை எடுத்துட்டாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் சொல்லி மைனஸ்ல போயிருது. அதுக்கப்புறம் நாளை பின்ன ஏதாவது ஒரு காசு உள்ள போடும் போது உங்களுக்கு ஆல்ரெடி மைனஸ்ல உள்ள இருக்குன்னு சொல்லி பல நேரங்களில் பொதுமக்களுடைய அவங்களுடைய சொந்த பணங்கள் உருவக்கூடிய வேலைகள் இது மாதிரியான போயிட்டு இருக்குது. இது இல்லாம எதுக்கெடுத்தாலும் அவர் எல்லாத்துக்குமே வரின்னு சொல்லி இப்ப கடைசியில சாப்பிடக்கூடிய ஒரு பாப்கார்ன் கூட நிம்மதியா வாங்கி சாப்பிட முடியாது. நீ பாப்கார்ன் சாப்பிட்டாலும் அதுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டு கேஸோட விலையேற்றி சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியில இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மோடிஜி இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஏங்க எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை அவர் மேம்படுத்தினது காரணமே என்னன்னா, எந்த ஒரு பிள்ளையுமே வறுமையை காரணமா காட்டி அவங்களோட படிப்பு நின்றக்கூடாது, அவங்களுக்கு ஆரம்ப கல்வி எங்கேயுமே தடப்பற்றக்கூடாதுன்னு தான் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு அவ்வளவு முயற்சிகள் செஞ்சாரு. ஆனா மோடிஜி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவன் ஆரம்ப கல்வியை விட்டு போறதுக்கான திட்டங்கள் தான் இப்ப கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஆல் பாஸ்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அந்த ஆல் பாஸ் சிஸ்டத்தை கேன்சல் பண்றாரு. ஏன்னா இத்தனை ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, படிப்பு சுத்தமா ஏறாத 1-2 பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப படிப்பு தலையில ஏறலன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது, இவனை ஃபெயில் ஆக்கி விட்டோம்னா இவன் இதோட பாதியில நின்று போயிடுவான், அவனுக்கு ஆரம்ப கல்வியை கூட கிடைக்காதுங்கிறதுக்காக தான் 8th வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லி இங்க ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அவன் எப்படி ஆல் பாஸ்ன்ற ஒரு அடிப்படையில 8th வரைக்கும் போயிடுவான், அவனுக்கு படிப்புல மண்டல ஏறாத பிள்ளையாவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு பேசிக்கான கல்வி கிடைச்சிடும். ஒரு நல்ல சிஸ்டம் இங்க இருக்குது. ஆனா மோடிஜி இப்போ இந்த ஆல் பாஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அவன் திரும்ப பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதிட்டு தான் அவன் பாஸ் ஆனாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம் எல்லாம் கொண்டு மாணவர்களோட கல்வியை தடை செஞ்சு மீண்டும் அவங்களோட குலக்கல்வி ரீதியான திட்டத்தை கொண்டு போறதுக்கு தான் மோடி முயற்சி செய்யறாரு. அப்ப இதுலயுமே பார்த்தோம்னா எம்ஜிஆரோட திட்டத்துக்கும் மோடியோட திட்டத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வராது. நல்ல வேலை இது மாதிரி எம்ஜிஆரையும் மோடியும் ஒப்பிட்டு பேசுறதை கேட்கறதுக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் இல்ல. எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அண்ணாமலையா ராமபுரம் தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு நல்லா சவுக்க வச்சு நான் ஆணையிட்டால் நடந்து விட்டாலும் சவுக்காலே போட்டு 4 போட்டுருப்பாப்புல. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா பாருங்களேன், இவங்க ஒப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்களை பாருங்க. மோடியை யார் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, அம்பேத்கர் மோடியை அம்பேத்கர் என்னென்ன திட்டங்கள்லாம் உருவாக்க நினைச்சாரோ அதை தான் இங்க மோடிஜி செஞ்சுட்டு இருக்காரு. அம்பேத்கரோட மறுவுருவம் தான் மோடிஜி அப்படின்னு சொல்லி இளையராஜா வச்சு கூட ஒரு புத்தகம்லாம் எழுத வச்சாங்க இல்லையா. அப்ப அம்பேத்கரோட மோடியை ஒப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி இது ஒரு பாணியா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுக ஓட்டை கவர் பண்ணுங்கிறதுக்காக எம்ஜிஆரும் மோடியை 2 பேரும் ஒரே மாதிரி தான் பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட மோடியை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதுல நமக்கு புரியுது என்ன தெரியுமா, இவங்க ஒப்பிட்டு பேசுறது கூட அவங்கள்ட்ட ஒரு தலைவர் கிடையாது. பாஜகவுலயோ RSSலயோ ஒப்பிட்டு மோடி இவரை மாதிரி மோடி அவரை மாதிரின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசுறது கூட அந்த சங்கி கூட்டத்துல ஒரு தலைவர் கிடையாது. அதனாலதான் ஓசில வாங்கி ஒப்பிட்டு போட்டுட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ஓசி வாங்கி ஒப்பிடக்கூடிய ஒரே கோஷ்டி இந்த சங்கி கோஷ்டி தான். என்ன எழவியாது. ஆனா அண்ணாமலை சொல்றது நான் முழுசால மறுத்தர மாட்டேன். மோடியும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணி பேசல. சில விஷயங்களை இந்த 2 பேர்ட்ட நம்ம ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, எம்ஜிஆர் நடிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு, மோடி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் கேமரா போக்கஸ்ல ரொம்ப கவனமா இருப்பாப்ல. நீங்க எம்ஜிஆருடைய படங்கள் இப்ப சிவாஜியோட படங்களோ கமலஹாசனுடைய படங்கள் பாத்தீங்கன்னா அழுவக்கூடிய காட்சிகள் தத்ரூபமா அழுவாங்க. அந்த கேரக்டர் எப்படி அழுவாங்களோ அதே மாதிரி அழுவாங்க. ஆனா எம்ஜிஆர் அழுவக்கூடிய காட்சிகள் கூட அப்படியே அழுவ மாட்டாரு. தன்னுடைய அழகு அந்த இடத்துலயுமே கவனமா இருப்பாரு. எங்கேயுமே தன்னோட அளவுக்கு முகம் கோரமாகக்கூடிய மாதிரி இதெல்லாம் எங்கேயுமே பண்ண மாட்டாப்புல எம்ஜிஆர். அந்த அழகு மேல ரொம்ப கவனமா இருப்பாரு. கேமராவுடைய போக்கஸ்ல எம்ஜிஆர் ரொம்ப கவனமா இருப்பாரு. இதே தான் நம்ம மோடிஜி செய்யறாரு. எந்த இடத்துல போனாலும் சரி, எத்தனை கேமரா இருந்தாலும் அத்தனை கேமரால தான் மட்டும் தான் இருக்கணும். தான் கட்சிக்காரன் யாராவது கேமரால வந்தா கூட அரே சல்ற சைடுமே சல்ற அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தள்ள விட்டுட்டு அந்த கேமரால தான் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி சுத்தி எத்தனை கேமரா இருந்தாலும் அத்தனை கேமரால எங்காலும் ஒருத்தர் தான் அங்க போக்கஸ்ல நிப்பாப்புல. அந்த மாதிரி கேமரா போக்கஸ்ல மோடிஜி வேற லெவல். அதே மாதிரி எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லி ஒரு படம் நடிச்சாரு. அதை உண்மையில நடைமுறைப்படுத்த ஒரே ஆளு எங்க மோடிஜி தான். இவர் உலகம் சுற்றும் வயோதிகர். இவர் இப்ப கூட இப்ப நம்ம பேசிட்டு நேரத்துல பார்த்தோம்னா மனுஷன் குவைத்துல தான் உட்காந்துருக்காரு, இந்தியாவில் இல்ல. இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இங்க பிரச்சனை பேசுறதுக்கு மோடிஜி இல்ல, இப்பயும் குவைத்துல தான் இருக்கிறாரு. எம்ஜிஆர் படத்துல தான் உலகம் சுற்றும் வாலிபன் நடிச்சாரே தவிர இவர் உண்மையில உலகம் சுற்றும் முதியவரா தான் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அண்ணாமலை சொன்னாரு. இது மாதிரி ஒப்பீடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எம்ஜிஆர் விவசாயி படத்துல விவசாயிகள் மாதிரி நடிச்சாரு, ரிச்சாக்காரன் படம், மீனவ நண்பன் படம், இது மாதிரிலாம் சாமானிய மக்களை பத்தி நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த எம்ஜிஆர் தான் ஒரு சாமானிய மக்கள் அவங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்காக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில கிடைக்கிறதுக்கான திட்டங்களை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை, அதாவது ரேஷன் திட்டத்தை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையிலே அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நலிவடைந்த மக்களுக்கு
வீட்டு வசதி திட்டம் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. நலிவடைந்த மக்களுக்கு வீடு வழங்கக்கூடிய வீட்டு வசதி திட்டத்தை எம்ஜிஆர் தான் நடைமுறைப்படுத்தினாரு. காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் தான் மேம்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கருத்துக்களையும் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சிலர் இன்னைக்கு என்ன கேட்கறாங்கன்னா, அண்ணாமலை நீ நிஜமாவே ஐபிஎஸ் தான் படிச்சு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த அண்ணாமலை சொன்னார்ல, அத்தியாவசிய பொருட்கள் வந்து மக்களுக்கு வந்து வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மலிவு விலையில கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சாருன்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா, இந்த ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இது பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல இருந்து இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல இருந்துச்சு. இதை ஒரு ப்ராப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. 1972ல இங்க தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடையை உருவாக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரேஷன் அட்டை அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது கலைஞர். 1972 தான் கலைஞர் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாரு. இது அண்ணா முன் வச்ச ஒரு தத்துவம். 1967 காலகட்டத்தில் அந்த தேர்தலுடைய காலகட்டத்தில் அண்ணா தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாரு. 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தத்துவத்தை வச்சுதான் அண்ணா அன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் 1972ல அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாரு. இப்படி 1972ல கலைஞர் கொண்டு வந்த சிஸ்டத்தை தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ரேஷன் சிஸ்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்த மாதிரி அண்ணாமலை இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த நலிவடைந்த மக்களுக்கு வந்து வீட்டு வசதி திட்டம் வந்து எம்ஜிஆர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதையுமே அண்ணாமலை இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாப்புல. நலிவடைந்த மக்களுக்கு வீட்டு வசதி திட்டம் கொடுத்தது இதுவுமே கலைஞருடைய ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டுச்சு. 1970ல கலைஞர் என்ன செய்யறாருன்னா, குடிசை மாற்று வாரியம் சொல்லி ஒரு வாரியத்தை கொண்டு வராரு. ஒரு வாரியம் கொண்டு வந்து அதுக்கான அமைச்சருக்கான ஏற்பாடு செஞ்சு சாமானிய மக்கள், குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் காலத்துக்கு குடிசையில் இருக்கிறாங்க, அந்த குடிசை தீல பத்தி எரிஞ்சு போகுது, அடிக்கடி பத்தி எரியுது, இதனால பல உயிர்கள் போகுது, இதனால இந்த குடிசைக்கு ஒரு மாற்று இருக்குன்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம்னு ஒரு வாரியமே கலைஞர் கொண்டு வராரு. 1970ல இதுக்கான ஒரு வாரியமே அமைச்சு இதை கொண்டு வந்து கலைஞர். ஆனா அண்ணாமலை என்ன பண்றாப்புல, இதுவும் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. எம்ஜிஆருடைய ஆட்சி 1977ல தான் எம்ஜிஆருடைய ஆட்சி வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க கலைஞர் 1972ல ரேஷனை கொண்டு வந்துட்டாரு. 1970லயே குடிசை மாற்று வாரியத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்துட்டாரு. இது இல்லாம அண்ணாமலை இன்னொன்னு சொன்னாப்புல, காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் மேம்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதாவது அண்ணாமலையோட இந்த பேச்சு முழுக்கவே, அந்த அறிக்கை முழுக்க பார்த்தோம்னா, எக்காரணத்துக்கு கொண்ட திராவிடத்துக்கு அந்த பேர் போயிடக்கூடாது, திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு நல்ல பேர் போயிடக்கூடாதுன்ற மட்டுமே அண்ணாமலை கவனமா இருக்காரு. இந்த திராவிட சித்தாந்தம் தான் முத இங்க சத்துணவை கொண்டு வந்தது. காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு எம்ஜிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. திராவிட கட்சி, நீதி கட்சி தான் முத இங்க சத்துணவு கொண்டு வந்தது. 1920ல நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க தான் முதல்ல இங்க வந்து சத்துணவு திட்டம்னு 1920ல கொண்டு வராங்க. அப்போ பனகல் அரசர் அவர் தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தி சத்துணவு திட்டம், பள்ளிக்கூடங்களை சத்துணவு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அது அப்படியே காலங்காலமா ஆட்சி மாறி காமராஜர் அந்த திட்டத்தை இன்னும் நடைமுறைப்படுத்தணும், பெரிய அளவுல நடைமுறைப்படுத்தணும் சொல்லி காமராஜர் அதை கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் தன்னோட ஆட்சியில சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மதிய உணவு சொல்லி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் கலைஞருடைய ஆட்சியில அந்த மதிய உணவுன்றது அதுல முட்டை போடப்பட்டது. வாரம் 1 முட்டை, வாரம் 2 முட்டை, இன்னைக்கு வாரம் 5 முட்டை, 5 நாளுமே முட்டை, நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில இன்னைக்கு காலை உணவு சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது எல்லாமே திராவிட கட்சிகளுடைய, இந்த திராவிட என்ன செஞ்சிச்சுன்னு கேட்பாங்களே, இதுதானே திராவிடம் செஞ்சது. மக்கள் வந்து வறுமைனால அவங்களோட கல்வி தடப்பற்றக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்கு சத்தான உணவும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டு வந்தது. எங்கேயுமே திராவிடத்துக்கு இந்த பேர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து அப்படி பூசி முழுவனாப்புல எம்ஜிஆர் பேர்லயும், அப்படி பூசி முழுவனாப்புல காமராஜர் பேர்லயுமே அப்படி நேக்கா தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அண்ணாமலை. அதனால இதனாலதான் நீங்க எல்லாருமே கேட்கறாங்க, இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியலையே, ரேஷன் கொண்டு வந்தது யாருன்னு தெரியல, குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது யாருன்னு தெரியல, சத்துணவு கொண்டு வந்தது யாருன்னு தெரியல, இந்த அடிப்படை கூட தெரியலையே, இந்த அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருன்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அண்ணாமலைக்கு என்னன்னா, இவங்க இங்க என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வடக்குல எப்படி ஒரு மத ரீதியா மக்களை பிளவுபடுத்தி ஒரு அரசியல் செய்யறாங்களே, அது மாதிரி இங்க ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணா அதுவுமே இங்க ஓட மாட்டுது. இங்க மதவெறியை கட்டினா மண்டிலே கொட்டி விட்டு அனுப்பிடுறாங்க. சரி, இங்க சாதி ரீதியான ஒரு அரசியல் செய்யலாம், கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு கொங்கு அரசியலை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடலாம், அந்த சாதி ரீதியான ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாலும் கொங்குன்னு காட்டிட்டு போனாலும் அங்க நொங்க எடுத்து அனுப்பி விட்டாங்க. அதனால வேற வழியில சாதி ரீதியாக இங்க ஒன்றும் பண்ண முடியல, மத ரீதியாகவும் ஒன்றும் பண்ண முடியல. அதோட தான் அண்ணாமலை இப்போ பிளான் போட்டு எம்ஜிஆருக்கு இங்க ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதனால அந்த எம்ஜிஆர் பேர்ல இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தணும்னு மோடிஜி எம்ஜிஆர் ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப எம்ஜிஆருக்கு ஃபயர் ஓடக்கூடிய அந்த எம்ஜிஆர் பேர்ல இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு இருக்குல்ல, அதை கவர் பண்றதுக்காக இப்பேற்பட்ட வேலைகள் செய்யறாரு. அதனால எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அந்த அதிமுகவுக்கு வழக்கமா வாக்களிக்கணும், அதிமுகவுக்கு தான் சாவர வரைக்கும் ஓட்டு போடன்னு இருப்பாங்கல்ல அந்த மக்கள், அவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த மதவாத கும்பல் எம்ஜிஆர் ஆட்டையை போடுறதுக்கு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க.
இப்ப இந்த இடத்துல என்னன்னா பல அதிமுக தொண்டர்கள் இதை கேட்டு பெரிய கோபம் அடைகிறாங்க. எம்ஜிஆர் எப்படி நீ மோடியோட ஒப்பிட்டு பேசலாம், அந்த மதவாத அரசியல் செய்யற மோடியும் இந்த மாதிரி மக்களுக்காக ஆட்சி செஞ்ச எம்ஜிஆர் ஒன்னான்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நீ கோவப்படுறாங்க. முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கோவப்பட்டதுக்கான அறிக்கை விடுறாரு. ஆனா எடப்பாடியை பார்த்தோம்னா இது ஒண்ணு நடக்கவே இல்லாத மாதிரி, இவர் ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி எடப்பாடி இதை பத்தி தனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி சர்ச்சையா பேசினார் இல்லையா, அதை பத்தி டி ஜெயக்குமார் பேசினாரு. எடப்பாடி கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. சார் இந்த மாதிரி அமித்ஷா பேசியிருக்கிறாரு அப்படின்னா எங்களுடைய கட்சியை சேர்ந்த டி ஜெயக்குமார் இதை பத்தி பேசியிருக்கிறாரு, ஜெயக்குமாரோடைய கருத்து என்னவோ அதுவே என் கருத்து. அப்போ கூட ஒரு கட்டத்துல அமித்ஷா அப்படி அம்பேத்கரை பத்தி பேசுனதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது கூட இங்க எடப்பாடியார் முன் வர மாட்டாரு, அமைதியா போயிடுறாரு. இப்ப எம்ஜிஆரை பத்தி பேசினாலும் அதை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி முன் வர மாட்டாரு. அப்போ நீங்க கூட்டணியை முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களுக்குள்ள இன்னும் ரகசிய கூட்டணி இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குதா? அடுத்த தேர்தலுக்கு கூட்டணி போடுறதுக்கு இப்ப இன்னும் அந்த இப்ப எதிர்க்காம அப்படியே அரசியல் பண்றீங்களான்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரிய கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கு. அதனால அதிமுகவுடைய தொண்டர்கள், குறிப்பா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் உஷாரா இருக்கணும். எம்ஜிஆர் ஆட்டையே போடுறதுக்காக இந்த மதவெறி கொண்ட கும்பல் ரொம்பவே கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க.